நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? என்டிஆரோட உடம்பும் சரி ஃபேஸும் சரி ரொம்பவே சுருங்கி போயிருக்கு. RRR படத்துக்காக அவர் ஸ்டெராய்டு எடுத்தார், அதனால தான் இந்த சேஞ்சுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையான யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கேள்வியில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ஜூனியர் என்டிஆர் முகம் சுருங்கி இருப்பதாகவோ அவருடைய உடலெல்லாம் பலவீனமாக இருப்பதாகவோ எனக்கு படலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வழக்கம் போல் ஸ்ட்ராங்காகவும் தெளிவாகவும் தான் இருக்கார். ரஜினிகாந்த் கொடுத்த ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்தீங்களா? அதில் முன்னாடி மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் தடுமாறின மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு பாண்டிச்சேரியிலேருந்து வெங்கட்ராமன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அதே பேட்டியை பற்றி நேற்று ஒரு ரசிகர் கேள்வி கேட்டிருந்தார். அந்த கேள்வியில் ரஜினிகாந்த் நல்ல தெளிவாக தானே பதில் சொன்னார். ஆனாலும் திரும்ப திரும்ப யூடியூப் சேனலில் ஏன் அவர் தாறுமாறாக விமர்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, அவர் பேட்டி ஒன்று தான், ஆனால் பார்வை வேறு வேறாக இருக்கிறது. முன்னாடி ஒரு சில தேட்டர்களில் ஹாலிவுட் படங்கள் மட்டுமே போடுவாங்க, அந்த மாதிரியான தேட்டர்கள் இன்னுமே இருக்குதான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. முன்பெல்லாம் ஹாலிவுட் படங்களுக்கென்று தனியாக சில தேட்டர்கள் இருந்து உண்மைதான். மவுண்ட்ரோல் அப்படி ஒரு தேட்டர் இருந்தது, அதனுடைய பெயர் நியூ எல்பின்ஸ்டன். அதே மாதிரி பாரிஸில் பார்த்திங்கன்னா மினர்வா தேட்டரில் அது மாதிரி ஆங்கில படங்கள் எல்லாம் திரையிட்டு கொண்டிருந்தால் இப்போ பெரும்பாலும் ஆங்கில படங்களே வர்றதில்லையே. அப்படி வருகின்ற ஆங்கில படங்களையும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா திரையரங்குகளிலும் திரையிட ஆரம்பித்து விட்டார்கள். அனுபமா துருவிக்ரமோட காதல் கதை இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, எப்போ திருமணம் எதிர்பார்க்கலாம்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. சார், இன்னைக்கு ஈவினிங் அனுபமா பரமேஸ்வரனை கொஞ்சம் காதலிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு துரு என்கிட்ட தினமும் பர்மிஷன் வாங்கிட்டு போகிற மாதிரி இந்த கேள்வி கேட்டுருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்க அவங்க காதல் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எப்படி பதில் சொல்கிறது? பாக்கெட் நாவல் படத்தில் முக்கியமான போலீஸ் கேரக்டரில் கார்த்திக் சுப்புராஜ் நடிக்கிறாருன்னு ஒரு தகவல் வருது. இது உண்மையான பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பாக்கெட் நாவல் படத்திலே போலீஸ் அதிகாரி வேடத்திலே கார்த்திக் சுப்புராஜ் நடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் அது மாதிரி ஒரு கதாபாத்திரம் நடித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். GK விஷ்ணுவோட இன்டர்வியூ நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமான்னு அருண் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு திரைப்படத்தை பொறுத்தவரையிலே திரையிலே சூர்யா ஒரு கதாநாயகன்னா அந்த சூர்யாவை மிக அழகாக அந்த படத்திலே படம் பிடித்த ஒளிப்பதிவாளரான விஷ்ணு இன்னொரு கதாநாயகன் என்று தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட GK விஷ்ணுவுடைய பேட்டி நம்முடைய சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறாமல் இருக்குமா? நிச்சயமாக இடம்பெறும். CM விஜய் ரஜினிகாந்த் சந்திப்பு சீக்கிரம் நடக்குமான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. முதல்வர் விஜய் ரஜினிகாந்த் சந்திப்பு நிச்சயமாக நடக்கும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி விரைவிலே நடக்க வாய்ப்பில்லை, ஆனால் நடக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினியோட லிங்கா படத்தில் சோனாக்ஷி சின்ஹா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் அவரை தமிழில் யாருமே பயன்படுத்தலைன்னு ரகுவரன் இந்தோனேஷியாலேருந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியோடு லிங்கா படத்தில் ஜோடி சேர்ந்திருந்த சோனாட்சி அதுக்கப்புறம் தமிழ் படத்தில் தொடர்ந்து நடிக்கலைன்னா அதுக்கு காரணம் ஒரு வகையில் நீங்கள் தான். லிங்கா படத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த படம் வெற்றி படமாக அமைந்திருக்கும். சோனாட்சியும் தொடர்ந்து பல தமிழ் சினிமாக்களில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் லிங்கா படத்தை தான் நீங்கள் ஆதரிக்கலையே. அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் ராகவா லாரன்ஸ் நடிக்க போகிறதா தகவல் வருது. இது உண்மையான அபி வாணியம்பாடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ராகவா லாரன்ஸ் நடித்து முடிக்க வேண்டிய படங்களே நிறைய இருக்குது. அதனால் இப்போதைக்கு அவர் அஜய் ஞானமுத்தோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கல. விஜயகாந்த் அவர்கள் நடித்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள் டைரக்ட் பண்ண புது பாடகன் அப்படிங்கிற படம் அந்த காலத்தில் ஹிட் ஆச்சா இல்லையான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. கலைப்புலி எஸ் தானுடைய இயக்கத்திலே உருவான புது பாடகன் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அந்த படம் நிறைவேற்றாதனால பெரிய வெற்றியை பெறலை. அடுத்ததாக நடிகர் சூர்யா மிஸ்கின் படத்தில் தான் நடிக்க போகிறாரான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய லைனப்பில் ஏற்கனவே 3 படங்கள் இருக்கின்றன. அதனால் இப்போதைக்கு மிஷ்கினோட ஒரு கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இருக்க நடிகைகளில் ப்ராப்பரான தமிழ் நடிகைகள் யார், ஒரு 5 பேராவது சொல்ல முடியுமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே இப்போதுள்ள 5 தமிழ் நடிகைகள் அப்படின்னா சாய் பல்லவி, சமந்தா, பிரியா பவானி சங்கர், துஷாரா விஜயன், வித்யுலேகா ஆகியோரை சொல்லலாம். சேயோன் படத்தில் முக்கிய வில்லன் யார், கமல் தான் அந்த கேரக்டரில் நடிக்க போகிறாருன்னு தகவல் வருது. இது உண்மையான யாழ்ப்பாணத்துலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடிக்கின்ற சேயோன் திரைப்படத்தில் நிச்சயமாக கமல்ஹாசன் வில்லனாக நடிக்க மாட்டார். வணங்கான் படத்துக்கு அப்புறம் டைரக்டர் பாலா இன்னும் அடுத்த படத்தை தொடங்காமலே இருக்காரு. வணங்கான் படம் சரியாக போகாததால் அவருக்கு ப்ரொடியூசர் கிடைக்காம இருக்காரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. பாலாவை பொறுத்தவரையிலே அவருடைய படங்கள் தோல்வியடைந்தாலும் அவரை வைத்து படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் தயாராக தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சில காரணங்கள் காரணமாக இந்த இடைவெளியை பாலா எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான்
நான் நினைக்கிறேன். விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ் இப்போ சினிமாவில் யாரோட மேனேஜராக இருக்காருன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. விஜயனுடைய மேனேஜரான ஜெகதீஷ் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியில் பல பிரபலமான நடிகர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க. அவங்களுடைய ப்ரொமோஷன்கள், கால்ஷீட்டுகள் எல்லாத்தையும் அவர் தான் பார்க்குறாரு. தமிழ் சினிமாவில் அதிக திருமணம் செஞ்ச நடிகர் யார், நடிகை யாருன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே அதிகமான திருமணம் செய்த நடிகர்கள் அப்படின்னா எம்ஜிஆர், லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் ஆகிய 2 பேரை சொல்லலாம். நடிகைகளில் அதிகமான திருமணம் செய்தவர்கள் அப்படின்னா லட்சுமியையும் ராதிகாவையும் சொல்லலாம். கருப்பு படத்துடைய கிளைமேக்ஸில் சூர்யா நடிக்கல, கார்த்தி தான் நடித்தாருன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. உண்மையாலுமே படத்துடைய கிளைமேக்ஸில் யார் நடித்தான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு திரைப்படத்தின் உச்சக்கட்ட காட்சியில் நடித்தது சூர்யா தான். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் படம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு திருப்பூர்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது மட்டும் இல்லாமல் கடைக்கோடி ரசிகரிடமும் அவரை கொண்டு போய் சேர்த்தது. எல்ஐகே படத்துக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் எந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு, அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாருன்னு ரவி சிதம்பரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எல்ஐகே படத்தை இயக்கிய விக்னேஷ் சிவன் அடுத்து யாருக்கு படம் பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான படம் பண்ண போகிறார் அப்படின்றத பற்றி இன்னும் அவர் முடிவெடுக்கலை. சுந்தர்சி விஷால் படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுமான்னு அபி வாணியம்பாடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சுந்தர்சியினுடைய புருஷன் படத்தினுடைய படப்பிடிப்பு ஜூன் மாதத்துக்குள்ளாக முழுமையாக நிறைவடைந்துவிடும். அதனால் தீபாவளிக்கு அந்த படம் வெளியாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. நடிகர் அஜித்தோட டாக்குமெண்ட்ரி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா இல்லை ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அஜித்தினுடைய டாக்குமெண்ட்ரி திரைப்படத்தை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. ஆனால் அந்த ரிலீஸ் கொஞ்சம் தள்ளி போகும் போல தெரியுது. செல்வராகவன் அவர்கள் டைரக்ட் பண்ண மென்டல் மனதில் படம் இப்போ எந்த கட்டத்தில் இருக்குன்னு திருப்பூர்லேருந்து பிரேமா கேட்டிருக்காங்க. செல்வராகவனுடைய இயக்கத்தில் உருவாகியுள்ள மென்டல் மனதில் படத்தை அடுத்த மாதம் வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அந்த படக்குழுவினர் இருக்காங்க. திருச்சி தியாகராஜர் பற்றி சுவாரஸ்ய தகவல் சொல்ல முடியுமான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப காலத்து பாடலாசிரியர்கள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய பாடலாசிரியர்கள் பாபநாசம் சிவன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், தஞ்சை ராமயதாஸ், கண்ணதாசன் போன்றவர்கள் தான். ஆனால் இவங்களெல்லாம் தாண்டி பல நல்ல கவிஞர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாடலாசிரியராக இருந்தவர் தான் திருச்சி தியாகராஜன். பல கம்யூனிஸ்ட் சித்தாந்த பாடலையும் தேசபக்தி பாடலையும் எழுதியவர். தாமரை பூத்த தடாகமடி என்ற ஒரு பாடல் எழுதினார். அந்த பாடல் அவருக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது. இவ்வளவு நல்லா பாட்டு எழுதும்போது மற்ற நண்பர்லாம் சும்மா இருப்பாங்களா? நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா பிரபலமான பாடலாசிரியர் ஆகிடுவீங்க. அதனால் உடனடியாக சென்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சென்னைக்கு அவரை அனுப்பி வைத்தார்கள். இங்கே வந்த உடனே படாத பாடுபட்டார் அந்த பாடலாசிரியர். வறுமை அவரை வாட்டிய சூழ்நிலையில் தான் சி.எஸ். ஜெயராமனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அதைத் தொடர்ந்து பொன்னு விளையும் பூமி என்ற படத்திலே பாடல் எழுதினார். செங்கமலத்தீவு, குபேரத்தீவு, உல்லாசம் போன்ற பல திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியதற்கு பின்னாலே எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த ரிக்ஷா ரங்கன் என்கின்ற படத்துக்கு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அந்த படத்தில் எல்லா பாட்டும் அவர் தான். ரிக்ஷா ரங்கன் அப்படின்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடித்து வரவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. அந்த படம் வராதனால தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளானார் அந்த பாடலாசிரியர். படம் வராதனால அந்த பாடலாசிரியருக்கு அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தினர் பணம் கொடுக்கல. அதனால் மனமுடைந்த திருச்சி தியாகராஜன் இனி சினிமாவுக்கு பாட்டு எழுதி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முடிவெடுத்து மீண்டும் தனிப்பாடல்கள் எழுத ஆரம்பித்தார். சினிமா பாட்டை விட அவருக்கு அவருடைய தனிப்பாடல்கள் மிகப்பெரிய புகழை பெற்று தந்தன. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் தினம் சிவாஜியினுடைய கலை வாரிசான இளைய திலகம் பிரபு 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தது மட்டும் இல்லாமல் பல லட்சோப மக்களுடைய இதயங்களையும் இன்றைக்கு கொள்ளை கொண்டிருக்கிறார். அவரை சினிமா உலகத்துக்கு அழைத்து வர வேண்டும் அப்படின்றது சிவாஜியினுடைய ஆசையாக இருந்ததா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. நான் அவனை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கையையும் ஆசையையும் அவன் அழிச்சிட்டான் அப்படின்னு சிவாஜியே ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். நான் நடித்த சங்கிலி படத்தில் அவன் அறிமுகப்படுத்த போகிறாங்க, அதுவும் வில்லன் படத்தில் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அது என்னுடைய தம்பியான சண்முகமும் இயக்குனர் சி.வி. ராஜேந்திரனும் செய்த வேலை. பிரபுவுக்கென்று தனித்திறமை உண்டு. ஆனாலும் பல பேர் என்ன மாதிரியே அவன் நடிக்கிறான் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறாள். என்னுடைய பையன் இல்லையா, அதனால் எல்லோரும் பார்க்கும் பார்வை அப்படி இருக்கிறது. அதனால தான் என்ன மாதிரியே அவன் நடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணுது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். ஹீ இஸ் எ வெரி டேலண்டட் பர்சன் என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.